என்னடா கௌதம், என்னடா இதெல்லாம்? நாம இருக்கிறதெல்லாம் புடுங்கி அவங்கள ஒண்ணுமே இல்லாம இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டோம். இவ்வளவு சீக்கிரம் எப்படிடா அவங்க நல்ல வீட்டுக்கு போனாங்க? அந்த கோட்டீஸ்வரியோட ஓட்டு வீட்டுல முடங்க கூட இடம் இல்லாம அவங்க அவஸ்தைப்படணும்னு நாம நினைச்சோம். ஆனா இவங்க போற ஸ்பீட பார்த்தா சீக்கிரமாவே பெரிய லெவலுக்கு வந்துருவாங்க போல இருக்கே. எவ்வளவு ஸ்பீட்ல போனாலும் என்னால ஜெயிக்கவே முடியாது. நான் அப்படி சொல்லலடா, கண்ணீரோட தான் அவங்க நாட்கள்ல தள்ளுவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எனக்கு அப்படியே வயிறு எரியுதுடா. இத பாரு, அவங்கள நிம்மதியாவே இருக்க விடக்கூடாதுடா. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். கண்டிப்பா பண்றேமா. அவங்க இப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே சூர்யாவும் மகாவும் தான். நான் இந்த சவால் அந்த சூர்யாவை தோக்கடிச்சு அவனையும் அந்த மகாவையும் நம்ம வீட்டுல அடிமையாக்குனா எல்லாமே தானா மாறிடுமா. கண்டிப்பா அதை நான் பண்ணுவேன், நீ கவலைப்படாத. இந்தா சாப்பிடு. எனக்கு ஸ்வீட் எல்லாம் வேணாம். என்னாச்சு மகா, ஏன் ஸ்வீட் வேணாங்கிற? எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அது கொண்டாட வேணாமா? இந்தா ஸ்வீட் கொடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு எனக்கு ஸ்வீட் வேணாம். எல்லாரும் இருக்காங்கங்க, இப்ப ஸ்வீட் தான் ரொம்ப முக்கியமா. மகா, நீ ஸ்வீட் சாப்பிடணும் தான் எடுத்துட்டு வந்தேன், வேற எதுக்காகவும் வரல. ஏன் மகா எப்போ என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிற? நாங்கெல்லாம் போறோம். சரிம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானும் உங்களோடவே வந்துடுறேன். இரு, நீ எங்க வர? இன்னைக்குதான் பால் காய்ச்சிருக்கு. பால் காய்ச்சினா ஒரு சாஸ்திரம் இருக்குல்லம்மா, யாராவது ஒருத்தர் இங்க தங்கணும்ல. ஆமா, அதனால நீயும் மாப்பிள்ளையும் இங்கே தங்குங்க, நாங்க போயிட்டு காலையில வந்துடுறோம். சரியா? அம்மா, இவ்ளோ பெரிய வீட்ல நாங்க 2 பேர் மட்டும் எப்படிமா இருக்கிறது? மகா, என்ன மகா, அதான் அத்தை சாங்கியம்னு சொல்றாங்கல்ல, அவங்க சொன்னா அதுல கண்டிப்பா அர்த்தம் இருக்கும். நீ முதல்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசு. என்ன மகா, புத்திசாலித்தனமாவே யோசிக்க மாட்டேங்கிற நீ? ஏன் இப்ப ஏன் புத்திசாலித்தனத்துல என்ன பிரச்சனை? அப்புறம் அவங்க தான் கிளம்புறேன்னு சொல்றாங்கல்ல, விட வேண்டியதானே? இவ்வளவு பெரிய வீட்ல நாங்க எப்படி தனியா இருக்கிறதுன்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க? அதான் உன் கூட நான் இருக்கேன். அதான் என் பிரச்சனையே. அடி பாவி, நான் உனக்கு பிரச்சனையா? சொல்லுவேன். நான் இங்க இப்போ பாருங்க, வேணாம், பிரச்சனை வேணாம். பண்ண போறேன். நான் சொன்னா கேளுங்க. கிட்ட